மாட்டை முட்டி முட்டி பழக்கிற விவசாயி சரிதானா? சும்மா விளையாட்டு பிள்ளைகிட்ட நீங்க அரசியல் செய்யல. நீங்க ஐயாவோட பிறந்தநாள் தானே, அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோமா? ஆத்தூர் தொகுதியோட ஹாப்பி பர்த்டே. நீ உண்மையிலேயே உழவர் குடியாக இருந்தால் நீ விவசாயத்துக்கு வாக்களிக்கணும். குடிமகனாக இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு போடாது. இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி அந்த விவசாய குடிகளை உயர்த்தி ஆடு மாடு கோழி வளர்த்தலை அரசு பணியா மாத்தி உயர்த்தி பார்க்கணும்னு நினைக்குது. இந்த மக்களை பெண்களை இழிவுபடுத்தி பேசிய திமுகவின் அமைச்சர் பெருமகனார் பொன்முடி பெண்கள் ஓசி பஸ்ல போற ஓசி இந்த 2026 தேர்தல் ஐயாவுக்கான பாட புத்தகம் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கும் அரசியல் அள்ளி வித்து திங்கிறான். யாரு? இதே திமுக. ஆத்தூர் தொகுதி முழுவதும் கனிம வள கொள்ளை. காரணம் ஐபி பெருமகனார் எம் மக்களுக்காகவும் செய்யும் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்ற தெளிந்த சிந்தனையோடு எதிர்காலம் காணும் திராவிட கட்சிகளை கருவறுத்து தமிழ் தேசிய அரசியலை நிலைநாட்டும் நாம் தமிழர் கட்சி புலிகளின் கூட்டம் இது. வரும் தேர்தல் வெறும் வாக்கு அரசியலுக்காகவும் இந்த நிலத்தை ஆள்வதற்குமான தேர்தல் இல்லை என்பதை நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் செயல் வீரர்களும் தெளிவாக எடுத்துரைக்கும் பொதுக்கூட்டம் இது. இது மக்களுக்கு எடுத்து வைக்கும் கருத்தியல் கூட்டமாக இருந்தாலும் எதிர்க்கட்சி தோழர்களுக்கு நினைவூட்டும் தேர்தல் களம். இதுவரை நீங்கள் சந்தித்த தேர்தல் இல்லை 2026 சட்டமன்ற தேர்தல். இது ஒன்றும் விளையாட்டு களம் அல்ல. எவ்வாறு? நத்தம் தொகுதி உனக்கு, ஆத்தூர் தொகுதி எனக்கு. இங்க அதிமுக இல்ல, நத்தம் தொகுதியில திமுக இல்ல. இந்த பேரத்துக்கு அடிபணியாத தூய தமிழ் மகளிர்களின் அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி எதிர்நிலையில் அண்ணா திமுகவும் சமமான எதிரிகளாக கருதி நிற்கும் தேர்தல் 2026 தேர்தல். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவிற்கோ காங்கிரசிற்கோ எந்த ஒரு தகுதியும் வாய்ப்பும் இந்த தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்? தனித்து நின்று தளம் காணும் அளவிற்கு கட்சி கட்டமைப்போ சிந்தனையோ இல்லை. ஏன்? பாரதிய ஜனதா செய்வது மதவாத பிரிவினைவாத அரசியல், மக்களுக்கல்ல மனித குலத்திற்கே எதிரான அரசியல். அதே போல சற்றும் சளைக்காத காங்கிரஸ் செய்வது பார்ப்பன அரசியல், சாதி மத பேதங்களை உள்வாங்கிய பார்ப்பன அரசியல். அதனால பாரதிய ஜனதாவிற்கோ காங்கிரசிற்கோ இந்த தேர்தல் களம் சுத்தமா பொருந்தாதுன்னு நாம் தமிழர் கட்சி அறிவிக்குது. அப்ப யாருக்குமான தேர்தல்? நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக அண்ணா திமுகமான தேர்தலா? இல்லை. இது தத்துவ தேர்தல். தமிழ் தேசியமா திராவிடமான்ற தத்துவார்த்த சண்டை இந்த தேர்தல். எங்கள் நிலத்தில் எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய ஆட்சியினால் நாங்கள் பெற வேண்டிய எங்களுடைய உரிமை, அதற்கான தேர்தல் களம் இந்த 2026. இதில் நீங்கள் யார் பின்னாடி நிக்க போறீங்க எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க உதயநிதி ஸ்டாலின் பின்னாடியோ எடப்பாடி பின்னாடியோ இல்ல யார் பின்னாடி நின்றாலும் நாம் தமிழர் கட்சிக்கோ செந்தமிழன் சீமானிற்கோ துளியும் வருத்தமோ கவலையோ இல்லை. ஏன் இல்லை? நாங்கள் கட்சிகளுக்கான அரசியல் செய்யவில்லை. நாங்கள் உயர்வான எண்குடி மக்களுக்கு, தமிழ் குடி மக்களுக்கு அரசியல் செய்கிறோம். என்னுடைய தோழர்கள், நம்மளுடைய தோழர்கள் சொன்னாங்கல்ல, நான் எந்தவித சாதிக்கும் வேலை செய்யவில்லை, சாதிக்கணும்னு வேலை செய்யறோம். எவ்வாறு சாதிக்கணும்? உழவர் குடி உயரணும்ன்றதுக்காக இந்த அரசியல் நிற்கிறோம். உழவர் குடி தன்மானத்தோடு தன்னுடைய நிலத்தில் தாங்களே உழுது விதைத்து அறுவடை செய்து அந்த பலனால் சுயமரியாதையோடு வாழணும்ன்ற அந்த நோக்கத்திற்கான அரசியல் செய்யறோம். நீ உழைக்கும் வர்க்கம், இந்த உழைக்கும் வர்க்கத்தை பணத்தையும் சாதி மதத்தை காட்டி அடிமைகள் போல நடத்தும் இந்த திராவிட கட்சிக்கு உன்னுடைய ஓட்டா? இல்ல சுயமரியாதையோடு உன்னுடைய உழைப்பால் நீயே உன்னுடைய வாழ்வை நிர்ணயிக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு உன்னுடைய ஓட்டா? எப்படி இந்த ஓட்டு? ஏன் திமுக அண்ணா திமுகவை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும்? இந்த ஊர்ல 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழைய ரேஷன் கடை தெரு இருக்குல்ல, ரோடு போட்டுட்டேன்னு சொன்னான். யாரு? நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்ம மாமா மச்சனே திமுக ஓட்டு போட்டானா? இதே ஊரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தோழர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டதுல ரோடெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் போய் வந்துட்டு இருக்காங்க. நான் 2-3 கல்யாணத்துக்கு அங்கதான் ஊர்வலம் நடத்துறேன். எங்க? பழைய ரேஷன் கடையில் நைட்டோட நைட்டா கலெக்டர் வச்சு ரோடு போட்டான்டா இங்க காசல்பட்டியில்.
ஐபிஐக்கு தெரியாதா? இது திமுக தெரியாதா? இல்ல கரிசல் பட்டியல தான் சொந்த தாய் பிள்ளையை வேலை பேசி திமுக வாக்கு சேரிச்ச திமுக காரனுக்கு தெரியாதா? திமுக காரன் சொன்னா கோவம் வந்துடும். மாமச்சரன் வேற என்ன சொல்லாது, வாடா படம் தான் சொல்லுவோம். ஏன் ஏன் கேட்கிறோம்? நீ சொந்த தாய் பிள்ளைய வேலை பேசி தெருத்துருவா வித்துவிட்டு ஐபி பெருமகனார உயரத்தில் உச்சத்தில் உட்கார போய் என்ன வச்சிருக்காண்டா கதிரையங்குளம். ஏற்கனவே அண்ணன் சொன்னார்ல நம்முடைய வேட்பாளர், அங்க நிறைஞ்சாதான் தண்ணி வரும், இங்க வெள்ளாம செழிக்கும்னு அள்ளி வித்து திங்கிறான். யாரு? இதே திமுக காரன். ஆத்தூர் தொகுதி முழுவதும் கனிம வள கொள்ளை. காரணம் காரணம் ஐபி பெருமகனார். அவருடைய சக கட்சி தோழர்கள் கதிரையங்குளத்தில் மண்ணெண்ணெய் தட்டி கேட்க ஒரு விவசாயி போறான். விவசாயி போனவன் மேல வழக்கு. யாரு? நம்ம கன்னிவாடி காவல்துறை. ஆனா காவல்துறை சொல்லி குத்தம் இல்லை. என்ன செய்யணும்? உபேத ஆர்டர், சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் வேற. எல்லா பயலுக்கும் தெரியும், கலெக்டர் உட்பட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆத்தூர் தொகுதியில் கதிரையங்குளத்தில் மண்ணில் இருந்து திமுக பிரமுகர்னு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா வழக்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் மேல. என்ன அரசியல்? நீ கதிரையங்குளத்தில் மண்ணெடுத்த விட்டு இந்த பக்கத்தில் தர்மத்துப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிட்டேன்னு பதிவு பண்ணியிருக்கேன். எப்ப? 1987 ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி 2 செவிலியர் 1 மருத்துவர் இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்க்கறான்னு பதிவு பண்றான். மனசாட்சியை தொட்டு திமுக காரன் யாராவது ஒருத்தன் சொல்லு, அந்த சுகாதார நிலையம் கட்டப்பட்டிருக்கா? நாங்க கேட்கிறோம். தர்மத்துப்பட்டியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி தோழர்கள் கேட்கிறாங்க, என்ன பதிவு பண்ணாங்க தெரியுமா? என்ன பதிவு வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த பதிவு என்னவா பதிவு செய்யப்படுது? இல்ல இல்ல கட்டிட்டோம், ஆனா அது வேற இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. வேற இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி எதற்காக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை கேட்டது தெரியுமா? நம்மளுடைய கோம்பையில வேலை பார்க்கறாங்கல்ல விவசாய குடிகள், அந்த ஆடலூர் பன்றிமலையில் விவசாயம் பார்த்து உழைக்கும் அந்த விவசாய குடிகளின் வாழ்வுக்காக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை சரி பண்ணுன்னு கேட்டோம். இல்ல இல்ல இதெல்லாம் விடு. உங்களுக்கு உங்க ஐயாவை சொன்னா கோவம் வந்துடும், திமுக காரன் சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். இதெல்லாம் கூட விடு. நீ உச்சபட்சமான உன்னுடைய தலைவனா நினைக்கும் உதயநிதி ஸ்டாலினா இல்ல ஸ்டாலின் ஐயாவா? இன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாள் தானே, அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோமா? ஆத்தூர் தொகுதியோட ஹாப்பி பர்த்டே ஸ்டாலின் ஐயா. என்ன ஹாப்பி பர்த்டே தெரியுமா? கட்டாத பேருந்து நிலையத்தை கட்டுனதா உங்களை ஏமாத்தி விட்டாங்க ஐயா, ஏமாத்தி விட்டாங்க. யாரு? நீங்கள் முப்பெரும் அமைச்சராக தேர்ந்தெடுத்த ஐபி பெருமகனார் சித்தாயங்கோட்டையில பேருந்து நிலையம் கட்டிட்டேன்னு உன்னை ஏமாத்திருக்காரு. எப்பா கரிசல் பட்டியல இருக்கிற அந்த ஊர் தரத்தை ஏமாத்துற பரவாயில்ல, ஏன் தர்மத்துப்பட்டியில இருக்கிற விவசாயிகளுடைய அடிப்படை தேவைக்கு இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஏமாத்துறேன். உக்காலி யார் ஏமாத்திருக்காங்க பாரு? உதயநிதி ஸ்டாலின் இல்ல, ஸ்டாலினையே ஏமாத்தி விட்டாரு. யாரு? நம்ம ஐயா. பெருமையா இருக்கு. எப்படி பெருமையா இருக்கு ஐயா? பெருமையா இருக்கு. ஆனா நீங்கள் எதிர்த்து களம் காண்பது நாம் தமிழர் கட்சி, நம்முடைய வேட்பாளர் முனைவர் சைமன் ஜஸ்டின். அதனால ஒரு பேராசிரியரை எதிர்த்து நிற்பது ஐபி பெருமகனாரா இருந்தாலும் ஒரு கல்வி கற்ற ஆசிரியர் முன்னாடி நீங்கள் ஒரு மாணவன் தான். ஐபி பெருமகனார் ஒரு மாணவன் தான். ஏன்? முதியோர் கல்வி இன்றும் நிலவுது. வயதானவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல இந்த 2026 தேர்தல் ஐயாவுக்கான பாட புத்தகம் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கும் அரசியல். அந்த பாடத்தை யார் எடுக்க போறது? நம்மாலே சைமன் ஜஸ்டின் தான். எப்படி எடுக்க போறாரு? கனிம வளங்களை எவ்வாறு பாதுகாக்கணும், மக்களுக்குடைய அடிப்படை தேவையை எவ்வாறு செய்யணும், மக்களுடைய தேவை என்னன்னு அறிஞ்சு மக்கள் பணியாளராக இருக்கிற ஐபி பெருமகனார் வேலை செய்யணும். இல்லைன்னா டெஸ்ட் வைப்பாங்க. எப்படி டெஸ்ட்? வர்ற 2026 தேர்தல் உங்களுக்கு டெஸ்ட். நீங்க மக்களுக்கு செய்யணும். செய்யலேன்னு வச்சுக்க, உள்ளாட்சி தேர்தலில் எல்லா இடத்திலும் நாம் தமிழர் கட்சி தோழர்கள் ஜெயிப்பாங்க. உங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கலாம், கரிசல் பட்டிக்குள்ள நடக்காது. கரிசல் பட்டிக்குள்ள நடக்காது. ஏன்? நான் பஞ்சமட்டியிலிருந்து வந்திருக்கேன். நான் விவசாயி. ஐயா சொல்ற மாதிரி கை நடுங்கிற விவசாயி இல்ல, கையில மம்புட்டி பிடிச்சி வெட்டி வெட்டி வேலை பார்க்குற விவசாயி. சரியா? மாட்டை முட்டி முட்டி பழக்கிற விவசாயி. சரிதானா? சும்மா விளையாட்டு பிள்ளைகிட்ட நீங்க அரசியல் செய்யல. உனக்கு தேவை யார்? ஆண்மையுடன் மக்கள் சிந்தனையோட நிக்கிற வீரமான ஆண்மகன்கள் தானே உனக்கு வேணும். நாங்க இருக்கிறோம், நாம் தமிழர் கட்சியில இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நீ ஜல்லிக்கட்டுக்கு காலாவில் போவார் அந்த மாதிரி நிக்கிறோம். திமுறா கெத்தா நாங்க நிக்கிறோம். நான் கட்சிக்காரன், எந்த நடிகனும் கிடையாது. இது சினிமா டைலாக் இல்ல, இந்த நெஞ்சு டைலாக் பஞ்சு டைலாக்னு பேசுறதுக்கு சினிமாக்காரன் இல்ல. நான் விவசாயி. நீ இந்த கரிச காட்டுல அனுதினமும் பாடுபட்டு ஆணும் பெண்ணுமா சேர்ந்து மக்காச்சோளத்தை விளைவிச்சு உந்த ஊர்ல இருக்கிற காடு மாடெல்லாம் உணவு இருந்துடும் கொடுக்குற
நீ சாப்பிட முடியுதா? இன்னைக்கு அந்த மக்காச்சோளத்துக்கு விலை இருக்கா? நான் கேட்கிறேன், உங்க ஐயா குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்குற உங்க ஐயா ஒரு குவார்டர் 150 ரூபாய் கொடுக்குற குவார்டர் ஓசியில கொடுப்பாரு. எப்படி? ஓசி 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 தெரியாது யாருன்னு? அந்த பொன்முடி ஓசி தான் சொல்றேன். இந்த மக்களை பெண்களை இழிவுபடுத்தி பேசிய திமுகவின் அமைச்சர் பெருமகனார் பொன்முடி, பெண்கள் ஓசி பஸ்ல போற ஓசி, பெண்களை இழிவுபடுத்துற பொன்முடி திமுக காரனுக்கு ஓட்டா. பெண்களை மதித்து இந்த ஆத்தூர் தொகுதியில் இல்ல தமிழ்நாடு முழுவதும் 117 பெண்மண்களை வீரமங்கைகளை களத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சிகளுடைய ஓட்டா. நீ சிந்திக்கணும், நீ எப்ப பற்றி சிந்திக்கணும். எத்தனை பெண்கள்ரா இந்த நீ கொடுக்குற இந்த பேருந்துல போய் பயணப்பட்டு உழைத்து வருமானத்தை ஈட்டி தன்னுடைய பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய வருமானத்தை பெருக்கிட்டாங்க. சொந்த நிலத்தில் உழைக்க நேரமற்ற சமூகம்டா இந்த சமூகம். கரிசக்காட்டுல உழைச்சு ஓடா தெரிஞ்ச எங்களுக்கு தெரியும்டா அந்த உழைப்பட மதிப்பு. ஆனா எங்க முன்னாடி எங்க தாய் பிள்ளைகளை விலை பேசுற. எப்படி விலை பேசுற? சினிமாக்காரனை கூட்டிட்டு வந்து அந்த சினிமா மோகத்துல விலை பேசுற, காசு கொடுத்து காசுக்கு விலை பேசுற. நான் சொல்றேன், ஆத்தூர் தொகுதியிட மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் சொல்றான், நான் சொல்றேன் ஒரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை மாத்த சொல்றான். நீ ஓபிஎஸ் விலை பேசிட்டீல, நீ அதிமுக முதலமைச்சரா இருந்த ஆளை விலை பேசி தூக்கிட்டீல. நான் இந்த மேடையில பதிவு பண்றேன்டா, நாம் தமிழர் கட்சியோட ஒரு வேட்பாளரை விலை பேச சொல்றான், மாத்த சொல்ற திமுகவை. அன்னைக்கு நான் உங்களை நம்பிக்கிறோம். யார் தெரியுமா? நாங்க மேதகுவே பிரபாகரன் வழிவந்த பிள்ளைகள். இன்னைக்கு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்களை கருத்தியலாக வளர்த்து தீட்டி இங்க அனுப்பிச்சிருக்கார். நான் கருத்தியலாக நிக்கிறேன். ஆனா நீ இந்த சித்தங்கோட்டையில தூக்குறது, இந்த மத்த தர்மத்து பட்டியல செய்யறது, இந்த மாதிரி உன்னுடைய திராவிட அரசியலை கையில எடுத்த எங்கள் தலைவன் எங்களுக்கு கையளித்த தமிழ் தேசிய அரசியலை நாங்க கையில் இருப்போம். எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இன்னமும் எங்கள் நினைவில் இருக்கு. ஆனா எங்கள் உள்ளத்தில் இருப்பது எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன். எங்களுடைய எண்ணத்தில் இருப்பதை நாங்கள் இன்னைக்கு பேசுறோம். எங்கள் உள்ளத்தில் இருப்பதை நாங்க செஞ்சோம். ஒரு திமுக நபர் இருக்க முடியாது, ஒரு திமுக நபர் இருக்க முடியாது. இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் வீரமான மக்களுக்கான தேர்தல். இந்த தேர்தலில் எங்களுடைய விவசாயிகளின் வாழ்வு செழிக்க எங்கள் நிலத்தில் இந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும். எதுக்காக வேணும்? நீ உழைச்சி வெம்பாடுபட்டு இந்த பாடுபட்டு உழைக்கிறீல, அதுக்கு அரசு ஊதியம் வேணும், அரசு ஊதியம் வேணும். எங்களுடைய வேலை வாய்ப்பு அரசு பணியா மாத்தணும். டாக்டர் அரசு ஊழியர்ல இருக்கலாம், காவல்துறையில் இருக்கிறவர் அரசு ஊழியராக இருக்கலாம், வேளாண் துறை கூட அரசு ஊழியராக இருக்கலாம். விவசாயம் பார்க்குற அரசு ஊழியராக இருக்கக்கூடாதா? என்ன இழிவான விமர்சனம், என்ன இழிவான விமர்சனம். எங்க அப்பா ஆசிரியர், புல்லு வித்து தான் ஆசிரியர். இன்னைக்கு இந்த கரிசல் பட்டியல எத்தனை பேராசிரியர்கள் ஆசிரியர்கள். நீங்க எப்படி படிச்சு வேலை வந்தீங்க? உன் நிலத்துல உழுது பிழைச்சு அந்த வருவாயில் நீ படிச்சு உயர்ந்த. இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி அந்த விவசாய குடிகளை உயர்த்தி ஆடு மாடு கோழி வளர்த்தலை அரசு பணியா மாத்தி உயர்த்தி பார்க்கணும்னு நினைக்குது. நிறைவா என்ன சொல்றான்? இனி பெத்த பிள்ளைகளை படிக்க வச்சு உயரத்துல நின்று பாத்தீல, இந்த காவல்துறை வந்து அந்த யூனிஃபார்ம்ல நிக்கும் போது எவ்வளவு கெத்தா இருக்கு, எவ்வளவு கெத்தா இருக்கு. எங்களை மதிக்க மாட்டேன், காவல்துறையை மதிக்கிறீல. இதே போல நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு துறையையும் கெத்தா மாத்தணும். எப்படி மாத்தணும்? தங்களுடைய சுய வாழ்வை தாங்களே நிர்மாணிக்க ஒவ்வொரு அரசு அதிகாரியும் மாத்தணும். அதுக்காகத்தான் இந்த அரசியல். இங்க ஓட்டு கேட்கறதுக்கு இல்ல, நீ விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும். ஏன்? நீ உண்மையிலேயே உழவர் குடியாக இருந்தால் நீ விவசாயத்துக்கு வாக்களிக்கணும். குடிமகனாக இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு போடாத, வேணாம், தயவு செய்து குடியாரனா போடாத. ஆனா இந்த முறை சொல்றோம், நீ குடிகாரனா இருந்தா கூட போடணும். ஏன் தெரியுமா? நீ விளைவிச்சு மக்காச்சோளத்தை அனுப்புறீல, அதுல தான் சாராயம் கடத்துறேன், அதான் சாராயம் செய்யறேன். ஆனா அந்த மக்காச்சோளத்துல இருந்தாச்சும் சாராயம் கொடுத்தா கூட பரவாயில்ல, மனசாரி போயிடும். கள்ளச்சாராயம் காட்சி கொடுக்குறான்டா உங்களுக்கு, கள்ளச்சாராயம். ஏன் அதுலயே கலப்படம்? நீ குடிச்சாவே செத்து போயிருவ, கள்ளச்சாராயம் கொடுத்தா நாளைக்கே செத்துவ. யார் இருப்பா? நாங்கள் கனவு காண்கிறோம். எங்கள் தலைவர் படைக்க வேண்டிய அந்த தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரத்தை எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் கண்ட கனவை சீமானின் பிள்ளைகள் இந்த நிலத்தில், தமிழ் நிலத்தில் நாங்கள் நிறுவ விரும்புகிறோம். எங்க மக்களை செழிப்பா வாழ வைக்க. அதுக்கப்புறம் இருக்கடா உலக வல்லாதிக்கத்திற்கு எங்களுடைய பழி தீர்க்கமான பகை. எனக்கு திமுக பகை இல்ல, அதிமுக பகை இல்லை. இந்த நிலத்தை அடைவதற்குத்தான் இவர்கள் ஆளுங்கள்ட்ட பகை. இந்த நிலத்தை அடைஞ்சோம், எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் அடைவோம், நம்மளுடைய தாய் நிலத்தை அடைவோம். அதுவரை நாம் தமிழர் கட்சியும் ஓய போறது இல்லை, நாம் தமிழர் கட்சியின் ஆதிக்கமும் ஓய போறது இல்லை. தொடர்ந்து இந்த தேர்தல் கருத்தியல் யுத்தத்திற்கு தயாராக இருக்கணும். நாம் தமிழர் கட்சியை ஐபி ஐயாவும் திமுக காரங்களும் எதிர்கொள்ளணும். நாங்கள் ஆத்தூர் தொகுதியில் போர் பிரகடனம் செய்கிறோம், போர் பிரகடனம். இந்த போருக்கு நாங்கள் தயார், நீங்கள் தயாரா? யோசிக்கோங்க. நன்றி. நாம் தமிழர். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான்.